பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர்தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். நான் அவரிடத்தில் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், என் காரியங்களை பொறுப்பெடுத்து செய்வார், என்னை வழிநடத்துவார், என்னை தாங்குவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு சுகத்தை தருவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார் என்றெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி காண்பிப்பேன். அநேகர் மத்தியில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 4:5 சங்கீதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கையை வைப்பதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள், உங்கள் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் மனிதர்களை நம்பியே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அநேக காரியங்களை சாதிக்க வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அநேக மனிதர்களை போய் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்களா? என்னுடைய காரியத்தில் நீங்கள் ஒரு ஜெயத்தை தருவீர்களா? என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு ஜெயத்தை தருவீர்களா? என் வேலை விஷயத்தில் ஒரு ஜெயத்தை தருவீர்களா? இப்படி பல மனிதர்களை நாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. மனிதர்களை நம்பி தோற்று போனவர்கள் அநேகர் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்தாலும் நாம் இன்றைக்கு மனிதனையே பின்தொடர்ந்து கொண்டிருப்பதால் பல சத்துருக்களின் கிரியைகள் நம் குடும்பத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய காரியத்தை நடப்பியுங்கள், அது ஜெயமாய் மாற்றப்படும். நான் உங்கள் தடைகளை மாற்றி போடுவேன், உங்கள் முன்னணியில் நான் நடந்து போவேன். எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அந்த தடைகளை மாற்றி போடுவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். நீங்கள் மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு என் மேல் நம்பிக்கை வைத்து கொள்ளுங்கள். நான் உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிப்பதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர், நான் இன்றைக்கு அந்த மனுஷனை போய் பார்த்தேன், வழக்கு விஷயத்துக்காக வக்கீலை போய் பார்த்தேன், ஒரு வேலை விஷயத்துக்காக அந்த நபரை போய் பார்த்தேன், அரசியல்வாதியை போய் பார்த்தேன், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய முதன்மையானவர்களை போய் பார்த்தேன். ஆனாலும் என்னுடைய காரியம் தாமதமாகி கொண்டிருக்கிறது, அதில் ஒரு இடைவெளி விழுந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இனி நான் யாரை தேடுவேன் என்றெல்லாம் மனிதர்களிடத்தில் பேசுகிற அநேகர் உண்டல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனிடத்தில் நீ எதையும் பேசாத, அவன் கண்ணியை வருவிப்பான். உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். எந்த கண்களில் தயவு கிடைக்கணுமோ அந்த கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நீ என்மேல் நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திரு, நான் உன்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருந்தாள். மரியாள் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தாள். ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளாடி கடந்து வந்தது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் குடும்பத்தை நேசிக்கிறார், என் சகோதரனை நேசிக்கிறார், என் சகோதரியை நேசிக்கிறார். ஆனால் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாய் வைத்திருக்கிறதுனால அவர் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கை
மரியாளுக்குள் கடந்து வந்தது. காலம் ஒன்று வந்தபோது தன் சகோதரன் மரித்து விட்ட போதிலும் ஆவியானவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு கால தாமதமாகி வந்தாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த குடும்பத்தினர் வெட்கப்படாதபடிக்கு கல்லறையிலிருந்து லாசருவை உயிரோடே வெளியே கொண்டு வந்தாரே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் செத்து கிடக்கிறவைகளில் ஒரு புது உயிர் உண்டாக போகிறது. எந்தெந்த காரியங்கள் நம்பிக்கை இழந்து இனி ஜெயம் கொள்ளாது என்று உங்கள் குடும்பத்தில் அப்படியே முடக்கப்பட்டு கிடக்கிறதல்லவோ, அத்தனை காரியங்களும் ஜீவனோடு எழும்ப போகிறது. அந்த காரியங்கள் மறுபடியும் உங்கள் கரத்தில் வந்து சேரப்போகிறது. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு தத்தமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் அப்பா, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான், இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு தான், இந்த வார்த்தை என் தொழிலுக்கு தான், நான் அதை உறுதியாய் பற்றி பிடிக்கிறேன், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பார் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து அவரையே பற்றி பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை உண்டு என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, உங்கள் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு, இன்னும் என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்கு கர்த்தர் தயவும் இரக்கமும் என் மேல் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கக்கூடிய குடும்பமாய் மாற்றப்படட்டும். என் குடும்பம் உம்மை தேடக்கூடிய குடும்பமாய் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்குரிய எண்ணங்கள் இருதயத்தில் தோன்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜனம் கூட விட்டுவிடக்கூடாதப்பா. எல்லாரும் ஆண்டவரை தேடி அந்த பரலோக கானான் வீட்டில் வந்து சேருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.